நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 31/5/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி, மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெல்லம். திதி இன்று பிற்பகல் 2:45 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று மாலை 4:46 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:46 வரை அஸ்வினி, பின்பு பரணி. மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு பணப்புழக்கம் ஒரு பக்கம் அதிகரிக்கும். பக்க பலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். தொகை கேட்டெடுத்திருந்து கண்டிப்பாக கிடைக்கும். பஞ்சாயத்துகள் ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று மனசுக்குள் நிம்மதி ஏற்பட கொடுங்க. காரிய தடை தாமதம் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்லும். மன நிம்மதி ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு குதூகலம் பிறக்க கொடுங்க. சுத்தம் சுகாதாரம் என்பதில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். என் குடும்பம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்கள் உங்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கொள்வார்கள். அதேபோல் பெண்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. இன்று காதலை பொறுத்தவரைங்க சின்னதாக மன வருத்தம் இருக்கும், குழப்பம் இருக்கும். நீங்கள் தான் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். காதல் கொஞ்சம் பார்த்து எந்த ஒரு முடிவும் எடுங்கள் என்று மாணவர்கள். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. துயர் வந்தது விலகி செல்லக்கூடும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை கொடுக்கும். மாணவர்கள் தடைகளை உடைத்திறந்து கல்வியில ஜெயிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்க எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தொகையை கேட்டெடுத்திருந்து கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். பணப்புழக்கம் ஒரு பக்கம் அதிகரிக்கும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. முடிவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரிய வெற்றிக்காக அரும்பாடு படைவீர்கள். பரணி. என்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. பஞ்சாயத்துக்கள் நல்லதொரு முடிவை கொடுக்கும். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுகள். வருமானத்தை இன்றி இருமடங்காக பெருக்கிக் கொள்வீர்கள். செயல்கள் முன்னேற்றம் இருக்கும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். என்று ஓரளவு சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக காத்திருக்க கூடுங்க. கிருத்திகை. எதிலும் நேர்மையாக செயல்படுவீர்கள். தொகையை கேட்டெடுத்திருந்து கிடைக்கக்கூடும். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். எடுத்த காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சுத்தம் சுகாதாரம் என்ற அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். என்று ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று நடக்கும் காரியங்களில் வெற்றி இருக்கும். கடன் சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக குறையும். காரிய வெற்றிக்காக அரும்பாடு படைவீர்கள். உற்சாகத்தோடு பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். நண்பர்கள் தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். காலை நேரத்திலேயே உங்களுக்கு கலகலப்பான தகவல் வந்து சேரும். மற்றவரின் வேலைக்காக அலைய வேண்டியிருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவையான நிதி உதவி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக உள்ளது. தயவு செய்துங்க யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். பிடிவாத குணத்தை தளர்த்தி கொண்டால் கண்டிப்பாக இதில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியும். என்று உங்களுக்கு துன்பங்கள் விலகி செல்லும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதில் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எதையோ சாதித்தது போல் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். பெண்கள் இன்று
இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். காதல் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். முடிவுகள் மட்டும் தெளிவாக எடுங்கள். காதல் உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல கொடுங்க. கல்வியில் உங்களால் சிறப்பாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். நல்லதொரு புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பெற்றோரிடம் பாதீனம் செய்ய வேண்டாம். மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள் என்று. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று. உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கெருத்தியை என்ற உழைப்புக்கு உயர்வு உண்டாகக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும் என்று நீங்க ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரோகிணி, விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். எதையும் கவனமாக செல்லுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. மிருக சிரிஷம், நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு எதிரும் வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பொறுமை குணத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள் என்று நீங்க நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. திருப்பங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்ற பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ளுங்கள். காரியங்களை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து அடைய வேண்டாம். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெற மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். மனசுக்குள் ஒருவித நிம்மதி ஏற்படக்கூடும். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் போக போக சரியாகும். தேவையற்ற பிரச்சனை நீங்க வளர்த்துக் கொள்ள வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். வீடு வாகனம் தொடர்பான காரியங்கள் முன்னேற்றம் இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். உறவுகளிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். தேவையில்லாத நேரம் செலவிட வேண்டாம் என்று பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள் நேரம் செலவிடுவீர்கள். பெண்கள் இன்று மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் கொஞ்சம் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். பதட்டம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலை பற்றி இல்லத்தில் சொல்வது நல்லது என்று மாணவர்கள் படியுங்கள். தெளிவாக படியுங்கள். எதையும் சிந்தனை கொள்ளுங்கள். உயர்கல்வி பற்றிய எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். பெற்றோரிடம் கலந்து பேசி முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று. உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம் என்று உழைப்புக்கு உயர்வு உண்டாகக்கூடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை இன்று நீங்க காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள் என்று ஓரளவு மகிழ்ச்சி மிகுந்த நாளாக இருக்கக்கூடும். செயல்களில் வேகம் பிறக்க கொடுங்க. திருவாதிரை என்று எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டுவீர்கள். காரியங்களில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூடும். எடுத்த முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். யாருடைய பிரச்சனைகளும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். கூடுதல் செலவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று நீங்க நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். புனர்பூசம் என்று மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சிகளும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் வேகமுடன் செயல்படுவீர்கள்.
அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று நடக்கும் காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். எடுத்த முயற்சி எண்ணற்ற தடைகள் ஏற்பட்டாலும் சரியாக கூட்டும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கூட்டும். மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். நட்பு ஒன்று பகையாக கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். கௌரவ குறைவு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஓய்வு இல்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பார்கள். என்று பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளையும் பெற முடியுங்க. இயந்திரம் நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். மிகவும் கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். காதல் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும். காதல் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு செல்லுங்க. காதல முடிவெடுக்கும் போது தெளிவு இருந்தால் போதுமானது. என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று பிரச்சனை எல்லாம் தீர்த்து முன்னேறி செல்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். மனம் வந்து அடுத்தவருக்கு உதவியில் செய்து கொடுப்பீர்கள். வரவை காட்டிலும் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நட்பு பகையாகாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். தடைகள் இருந்தாலும் உங்களால சமாளித்து வெற்றி பெற முடியும். பூசம். நட்பு வட்டம் உங்களுக்கு விரிவடைய கொடுங்க. காரியங்களை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தயங்காமல் அடுத்தவருக்கு உதவியை செய்து கொடுப்பீர்கள். கவனமாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். முடிஞ்சளவு எல்லோரையும் அனுசரித்து செல்லுங்கள், அது போதும். ஆயில்யம். என்று நட்பொன்று பகையாக கொடுங்க. பகை உணர்வு ஏற்படாத வண்ணம் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்த வேண்டும். பக்கபலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். என்று ஓரளவு மாற்றங்களுக்கு உட்பட்ட நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். தொடர்ந்து எதையும் செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். சிம்மம் ராசினியர்கள் என்ற பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. நன்மைகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. விருப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக கைகூட்டும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. என்று அனைவரும் அனுசரணையாக செல்வது மிக நல்லது. பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். மாறுபட்ட குணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ள வேண்டும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாக கொடுங்க. என்று ஓரளவு பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நடைபெறாமல் இந்த காரியம் கூட கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிட கொடுங்க. சிக்கல்கள் ஓரளவு சரியாகி நிம்மதி பிறக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக கை நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் என்று அடுத்தவருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். சில சிரமத்தை கொண்டிருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரிப்படுத்தும். காதல்ல இப்போதைக்கு நீங்க விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் படியுங்கள். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். எதையும் நீங்க உதாசீன படித்து விட வேண்டாம். என்று முழு முயற்சி எடுத்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடியினை வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். பதட்டமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறக்கூடும். எதிலும் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். விரைவாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். மனசுக்குள் ஒருவித அமைதி ஏற்படக்கூடுங்க. பூரம். நெடுநாளி ஆசைகள் நிறைவேறும். சிக்கல்கள் ஓரளவு சரியாகி விடக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு முன்னேற்றம் பெறப்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். முயற்சியின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள் என்று நீங்க சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரம். என்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். மனதளவில் அனைவரும் உங்களை பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். சிக்கல்கள் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று ஓரளவு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். எல்லா வகையிலும் எல்லாவற்றையும் நீங்க பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கன்னி ராசினியர்கள். என்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். எடுத்த முயற்சிகளை கூட கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். பொருளாதார வளர்ச்சி இன்று பெருக்கக்கூடும். இருப்பினும் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். இன்று நடைமுறை விஷயங்கள்ல தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. அரசியல்வாதிகளின் ஆதரவு ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படக்கூடும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடுங்க. உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் ஏற்படக்கூடும். திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக முடியக்கூடுங்க. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி திருப்பு முனியாக இருக்கக்கூடுங்க. வாங்கிய கடன், கொடுத்த கடன் எல்லாம் உங்களுக்கு சரிவர அடைபடக்கூடுங்க. என்று பெண்கள் அவசரமாக சில பணிகளை மேற்கொண்டு இருப்பீர்கள். எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்கள் தயவு செய்து பதட்டப்பட வேண்டாம். நடக்கும் காரியங்களை கூர்மையாக கவனியுங்கள். பொறுமையாக எதையும் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். என்று முக்கியமான விஷயங்களை தலையிடும் பொழுது இல்லத்தாரிடம் கலந்து பேசி தலையிடுங்கள். என்று காதல் கொஞ்சம் பதட்டத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும். போக போகத்தான் எல்லாம் சரிப்படுத்தும். காதலை இப்போதைக்கு நீங்க விட்டு கொடுத்து செல்வது நன்மையை கொடுக்கும். என்று மாணவர்கள் படியுங்கள். நன்கு படியுங்கள். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெற முடியும். முயற்சி மட்டும் பண்ணுங்கள். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என் கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாகும். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்கள் விலகி செல்லக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு பொது விஷயங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். அஸ்தம். மிகவும் நேர்மையாக செயல்படுவீர்கள். நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகிவிடக் கூடுங்க. முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். என்று உங்களுக்கு புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சித்திரை. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லுங்க. பொறுமையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெற முடியும். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. ஓரளவு எல்லாம் உங்களுக்கு சுமூகமாக செல்லக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள். என்று நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சிரமங்களை ஓரளவு சரி கட்டிவிட முடியும். துலாம் ராசினியர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும்.
என்று முடியாத காரியங்கள் என்று எதுவும் இல்லை. சிரமங்களை ஓரளவு சரி கட்டி அற்புதமாக செயல்படுவர்கள். பதட்டமான சூழல் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். எதிலும் இன்று சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் இன்று முடிவு காண்பீர்கள். இன்று துலாம் ராசினியர்கள் குடும்ப சுமை கூடிவிடும். கொடுக்கல் வாங்கல் முன்னேற்றத்தை கொடுக்கும். வியாபார விரோதிகளும் விலகி செல்லக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. என்று ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து முடிவெடுப்பது நன்மையை கொடுக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். எதிலும் லாபம் கூடிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல்திறன் அதிகரிக்க கொடுங்க. மேல் அதிகாரிகளின் பாராட்டும் உதவியும் கண்டிப்பாக கிடைக்குங்க. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் என்று மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிப்பீர்கள். காதல் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் இன்று கல்வியில சிறந்து விளங்க முடியுங்க. பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவர்கள். தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் இன்று எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். எளிமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். மாணவர்கள் இன்று மதிப்புமிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெளிர் மஞ்சள் நிறம் மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று நீங்க மனம் வந்து அடுத்தவருக்கு உதவியில் செய்து கொடுப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். இந்த மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். மனப்பதட்டம் குழப்பம் கொஞ்சம் இருக்குங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயல்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படும் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி பயணங்களை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடிவிடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். என்று உங்களுக்கு செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதல் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தெளிவான முடிவெடுத்து எதிலும் வெற்றி வகையும் சூடுவீர்கள். விசாகம் நன்மைகள் தேடி வரக்கூடும். காரியங்களும் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் எல்லாம் போக போக சரியாக கூடும். பொறுப்புகளை உணர்ந்து நீங்க செயல்படுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். இன்று காலப்போக்கில் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. மனம் முகந்து அடுத்தவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். இன்று எதிலும் தனிமையை விரும்புவதாக காணப்படுவீர்கள். ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும். தொடர் முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று எதிலும் நீங்க மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு வளர்ச்சி சீராக இருக்கக்கூடும். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக எளிதில் நிறைவேறக்கூடும். விருந்து விழாக்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். அலைபேசி வழி தகவல் அனுகூலத்தை கொடுக்கும். உதவி என்று வருபவருக்கு தயங்காமல் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். பணப்புழக்கம் ஒரு பக்கம் அதிகரிக்கும். மதிப்பு மரியாதை ஒரு பக்கம் கூடிவிடும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்ல கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடுமாக இருக்க கொடுங்க. அதே நேரத்தில் பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் என்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் என்று நம்பிக்கையுடன் அனைவரிடத்திலும் பழகுவீர்கள். காதல் மட்டுமே கொஞ்சம் குழப்பத்தை கொண்டிருக்கும். எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும். காதல் கண்டிப்பாக கைகூடும். காதலுக்காக நீங்க நேரத்தை செலவிட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும்.
லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை எல்லாம் நன்கு படியுங்கள். உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கும் பொழுது இல்லத்தாரிடம் கலந்து பேசி தேர்ந்தெடுப்பது நல்லது. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாக கூடும். முடிவுகளை மட்டும் தெளிவாக இடுங்கள். பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். அனுஷம். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெற முடியும். அதிர்ஷ்டகரமான சில சூழலை உருவாக்கி கொள்ளக்கூடும். நேர்த்தியாக இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்களை எல்லாம் சரி கட்டிவிடுவீர்கள். கடன் பகுதியில் ஒரு பகுதி கண்டிப்பாக அடைபாடு கூடுங்க. கேட்டை. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நடைபயிற்சியினை மேற்கொள்வீர்கள். சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாகவும் செயல்படுவீர்கள். அக்கம் பக்கத்தில் இன்று எந்த ஒரு காரியத்தையும் பேசி சாதித்து காட்டுவீர்கள். புன்முறுவல் சிரிப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். என்று உறவு சிரமங்கள் விலகி செல்லக்கூடுங்க. மனம் மகிழ்ச்சி அடை கூட்டும். பக்குவமாக காரியம் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற கூடுங்க. தனுசு ராசினியர்கள் என்று அபார திறமை கொண்டவர்களாக இருப்பீர்கள். காரியங்களை எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கையில் கண்டிப்பாக வளர்ச்சி கூட்டும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி கொடுக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். புதிய முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சி வெற்றியை கொடுக்கும். பழைய கடனை கொடுத்துவிட்டு புதிய கடன் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வாய்ப்புகளை பிரகாசமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். அதே நேரத்தில் பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். திறமைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கைகூடும். தடைகள் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. நிதர்சனமான உண்மையை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். கல்யாண கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். எதிலும் திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. சின்ன விஷயத்தையும் பெரிதாக நினைத்து குழம்பி போவீர்கள். அதனை பார்த்து கொள்ளுங்கள். என்று யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிடிவாதம் செய்ய வேண்டாம். நாவடக்கம் என்பது கண்டிப்பாக வேண்டும். என்று பெண்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் எல்லாம் சரியாகும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். பெண்கள் வராமல் இருந்த பணம் வரக்கூடும். அது மட்டும் இல்லைங்க, கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று காதலில் பெரிய பிரச்சனை இருப்பது கண்டிப்பாக சரியாகும். முடிவுகளை தெளிவாக எடுத்தால் வெற்றி ஏற்படக்கூடும். காதலில் இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் சரியாக நடக்க கொடுங்க. என்று மாணவர்கள் முன்கோபங்கள் வேண்டாம். படிப்பில் முழு கவனம் எடுங்கள். வெற்றிக்காக வழிவகை செய்து கொள்வீர்கள். லட்சியங்களையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று மனோதைரியம் ஏற்பட கொடுங்க. தடைகள் அனைத்தும் உடைத்தெறிந்து வெற்றி வகை சூட முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான சூழலும் இருக்கின்றது. இந்த விடுமுறை நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்றது. விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். விமர்சனங்களால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். எல்லா நன்மைகளும் ஒரு பக்கம் வரக்கூடுங்க. என்று எதிலும் தீவிரமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உடன் பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். என்று நீங்க அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் கண்டிப்பாக மேலோங்கும்.
உத்திராடம் இன்று பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். திருப்தி இல்லாத நிலை இருந்தது கண்டிப்பாக மாறக்கூடும். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சி வெற்றி கொடுக்கும். சின்ன விஷயத்தையும் பெரிதாக பேசுவீர்கள். குழப்பம் இல்லாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். தடைகளை கண்டிப்பாக உடைத்து வருவீர்கள். யாருடைய பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வீண் விரயங்களை ஈடுபட வேண்டாம் என்று நீங்க விமர்சனங்களை எல்லாம் தாண்டி வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம் ராசி நேயர்கள் என்று எண்ணம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் எதிரும் வெற்றி இருக்கும். கடன் சுமை ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். பேச்சின் இனிமையின் மூலம் இன்று வெற்றி வகை சூடுவீர்கள். முயற்சிகளில் வெற்றிகள் கிடைத்து முன்னேறக்கூடும் நாளாக இருக்க கொடுங்க. உடன்பிறப்புகளால் கொஞ்சம் வரையம் உண்டாகும். சகோதர சகோதரிகளுக்கு இருந்தாலும் வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். நல்ல நண்பர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். நல்லதொரு தகவல்கள் வரக்கூடும். உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு பெறுவதற்கான சூழல் இருக்கும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். அறிகுறி தோன்றியது எல்லாம் நல்ல விதமான அறிகுறியாக இருக்க கொடுங்க. எதிலும் லாபத்தை பார்க்க முடியுங்க. பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடுங்க. அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த கடன் உதவியும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிருக்க நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. எதிலும் வெற்றி பெறுவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். அரும்பாடுபட்டு காரியங்களில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பெண்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். பெண்கள் இன்று விருப்பமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை எல்லாம் கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். பதட்டம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். லட்சியங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். அனுகூலமான திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். எடுத்த காரியம் சிறப்படைய கூடும். பண புழக்கம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வருமானம் வரக்கூடிய வேலை எடுத்து செய்வீர்கள். முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. திருவோணம் எதிரிகளால் ஏற்பட்ட சிரமம் விலகி செல்லும். எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கக்கூடும். அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். முயலுங்கள் முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. வீணான விஷயங்களை தலையிட்டு நேரம் செலவிட வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நண்பர்களை இன்று நீங்க கூட வைத்துக் கொள்வீர்கள். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். செயல்களை வேகம் பிறக்கும். அவிட்டம் இன்று எதிர்ப்புகள் எல்லாம் விலகி செல்லுங்க. வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். காரிய வெற்றியின்றி ஏற்படக்கூடும். தேவையான பண உதவி கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதே நேரத்தில் பிரச்சனைகளையும் சரிப்படுத்திக் கொள்வீர்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமையை அதிகப்படுத்துவீர்கள். காரியங்கள் ஏற்பட்ட தடை விலகி செல்லும். இந்த வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள் என்று நீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பிரச்சனைகள் வேண்டாம். விமர்சனங்களால் ஏற்பட்ட விரிசல் மறைந்துவிடக்கூடும். உத்தியோகத்திற்கான உயர்வு கிடைக்க கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். என்று நல்லதொரு அறிகுறி உண்டாகக்கூடும். கல்யாண கனவுகளும் நனவாகக்கூடும். காரிய வெற்றிக்கு உடன்பிறப்புகள் உதவிகள் கிடைக்கும். பணம் வந்த நிமிடத்திலேயே செலவாகக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை நீங்க நல்லபடியாக பார்த்துக் கொள்வீர்கள். எதிலும் நன்மையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சீர்பட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு வீண் அலைச்சல் எதுவும் இருக்காது. அப்படி இருந்தாலும் சிறிதாக ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். எதிர்பார்க்கும் வெற்றிக்காக கடுமையாக பாடுபடுவீர்கள். என்று நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கக்கூடும். போட்டிகள் இன்று விலகி செல்லக்கூடும். பாராட்டுகளும் புகழும் கிடைக்க கொடுங்க. வளர்ச்சி உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள்.
துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்கக்கூடும். காதல் மட்டுமே பிரச்சனை கொண்டிருக்கும். போக போக எல்லாம் சரிப்படுத்தும். காதலுக்காக இப்போதைக்கு முடிவில் எதுவும் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், அது போதும். என்று மாணவர்கள், படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சாதிக்க முடியுங்க. பெரியவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளுங்கள். அனுபவம் கை கொடுக்கும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். ஆவிட்டம். என்று மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவியில் செய்து கொடுப்பீர்கள். எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். விமர்சனங்களால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். வேண்டாத செலவுகளுக்கு பயன்படுத்த வேண்டாம். வேண்டாத பயணங்களும் செல்ல வேண்டாம். சதயம். என்று பொறுப்புகளை உணருங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பாராட்டுகளும் கிடைக்க கொடுங்க. பிள்ளைகளை கடிந்து கொள்ள வேண்டாம். என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வெளியிடங்களிலிருந்து வரக்கூடிய காசு பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. போராட்டாத்தி. என்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. என்று நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு கவனமாக செயல்பட வேண்டும். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். வார்த்தைகளில் தெளிவு வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உன்னிடம் இருக்க வேண்டும். என்று உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சி கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். மீனம் ராசினியர்கள், என்று தெளிவான சிந்தனை இருக்கும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. திறமையின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். பெரிய முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாக கூடும். வீடு வாங்க முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். மனம் தயங்காமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். அடுத்தவருக்கு உதவியில் செய்யக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். செலவுகளை நீங்க கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். வீடு வாகனம் வாங்கும் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதுப்பிப்பதில் நாட்டம் ஏற்படக்கூடும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். பண பழக்கம் கூட திருப்தியை கொடுக்கும். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரும். செயல்களில் வேகம் ஏற்பட கொடுங்க. முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம். பேச்சை குறைத்துக் கொண்டு பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். என்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனப்பதட்டம் குழப்பம் கொஞ்சம் இருக்கும். அதனை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை கொடுக்காது. போக போக காதல் எல்லாம் சரியாக இருக்கக்கூடும். காதல் கொஞ்சம் விட்டுக் கொடுப்பது மிக நல்லது. அவசரப்படாமல் இருப்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் இன்று எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். லட்சியங்களையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடையணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று இன்முகம் கொடுத்து அனைவரிடமும் பேசுவீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க கூடும். எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கொடுங்க. சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஆற்றல் வெளிப்பட கொடுங்க. வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். கடன் பிரச்சனைக்கு இன்று நீங்க கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இந்த நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உத்திரட்டாத்தி. உடன்பிறப்புகளால் உதவிகள் ஏற்படக்கூடும். விரயங்கள் மட்டும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள்.
புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். ஊதிய உயர்வு ஏற்படுவதற்கான செய்திகள் கிடைக்க கொடுங்க. வேலைகளை இன்று நீங்க கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மன பதட்டம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். என்று உங்களுக்கு உயர்வுக்கான வழி கண்டிப்பாக பிறக்கும். ரேவதி, குடும்பத்தாருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எல்லா பிரச்சனைகளும் இன்று சரியாக கூடுங்க. பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். அனுகூலமான தீர்வு ஏற்படக்கூடும். எந்த ஒரு முறைக்கும் இருமுறைக்கும் செயலில் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கவனம் இருப்பது நல்லது. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.